Good morning, all. Um, I'm very happy to be here for this yoga talk series, 100-day yoga celebration and 100 days yoga talk series. And very happy to be in front of you to talk about yoga. So, first of all, I'd like to convey my wholehearted pranams to Manushi Yoga Institute, Dr. Jayanti ma'am and Natarajan sir for this great opportunity. Thank you so much, sir, ma'am. Thank you. So, today I'm going to talk about yoga for all and the importance of yoga guru. So, நம்ம டாபிக் பத்தி தமிழ்ல பேசினா பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றேன். தட்ஸ் வை இன்னைக்கு வந்து தமிழ்ல ஸ்பீச் வந்து நான் கொடுக்க போறேன். ஸோ யோகா ஃபார் ஆல். ஸோ யோகா ஃபார் ஆல் அப்படின்னா என்னன்னா, சம் அதர் திங் நம்ம வேற என்ன கைண்ட் ஆஃப் கேட்டகரிஸ், என்ன விதமான டிசீசஸ் என்ன எடுத்தாலும் சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இதை இவங்க பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் யோகா அப்படின்னு எடுக்கும் போது யோகா கேன் டூ பை ஆல். எந்த கேட்டகரியில எந்த மாதிரி இருந்தாங்கன்னாலும், சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் ஆல் கேன் டூ திஸ். ஸோ இது பேசிக் திங். ஸோ இதுல ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னா, சப்போஸ் a person is having some issues or diseases இருந்தது அப்படின்னா, அவங்க வந்து அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் அ ப்ராப்பர் குரு ஆர் அ தெரபிஸ்ட் அவங்க வந்து தாராளமா சேம் யோகா வந்து பண்ணலாம் வித் சம் மாடிஃபிகேஷன். ஸோ தெரபெட்டிக்கல் யோகா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாராளமா அவங்க எடுத்துக்கலாம். அபார்ட் ஃப்ரம் தட் எல்லாருமே யோகா வந்து செய்யலாம், செய்ய முடியும். செய்யறது அவங்களோட பாடி மைண்ட் கோஆர்டினேஷனுக்கு, பாடி மைண்ட் காம்னஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப நல்லதும் கூட. ஸோ யோகா அப்படிங்கிறது பார்த்தோம்னா, நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த கரண்ட் காலகட்டத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, சோசியல் மீடியாவோட இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல ஸோ நிறைய வீடியோஸ் பாக்குறாங்க. ஸோ எல்லாம் பார்க்கும்போது நம்ம போனா டைரக்டா வந்து நம்ம ஃபாலோ பண்ணி செய்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான புரிதலோட வந்து ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட யோகா ஜேர்னிய. அது வந்து ஒரு ராங் திங். அந்த மாதிரி வந்து கண்டிப்பா செய்யக்கூடாது. ஸோ வெனவர் வி நீட் டு ஸ்டார்ட் சம்திங், ஸோ ஒரு ப்ராப்பர் குருவோட கைடன்ஸோட அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா தட் இஸ் அ குட் திங். ஸோ குரு இந்த இடத்துல வந்து நம்ம பேச போறதே பாத்தீங்கன்னா யோகா ஃபார் ஆல் அண்ட் யோகா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குரு இன் யோகிக் பிராக்டிசஸ். ஸோ குரு அப்படிங்கிறவங்க யாரு? நமக்குள்ள இருக்க அறியாமை, அறியாமை அப்படிங்கிற இருளை வந்து ரிமூவ் பண்றவங்க தான் குரு. ஸோ நீங்க யோகான்னு மட்டும் கிடையாது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நம்ம வந்து கத்துக்கிறதுக்கு முன்னாடி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர் குருவோட கைடன்ஸ்ல நம்ம வந்து அதை ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அந்த கற்றல், அந்த லேர்னிங் ஆல்வேஸ் ரொம்ப நல்லபடியா இருக்கும். ஸோ நமக்குள்ள இருக்க அறியாமைங்கிற இருளை போக்குறது வந்து ஒரு குரு. நிஜமாவே இந்த இடத்துல நான் ப்ரௌடா சொல்லுவேன். ஸோ நிறைய விஷயங்கள் எங்களோட குரு நடராஜன் சார் அண்ட் ஜெயந்தி மேடம் இருந்து நாங்க கத்துட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க ஷேர் பண்றதா இருக்கட்டும், அந்த நாலேஜ் ஷேரிங் சீக்கிங் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களோடது வந்து ஒரு லாங் பெர்ஸ்பெக்டிவா இருக்கும். ஸோ ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இல்லாம அந்த நாலேஜை அவங்க ஷேர் பண்ணி கொடுத்ததோட விளைவு தான் வந்து இப்ப இன்னைக்கு ஒரு ஸ்பீக்கரா நான் உங்க முன்னாடி வந்து இந்த டாக் கொடுத்துட்டு இருக்கேன். சோ அந்த குரு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது, சும்மா ஏனோ தானோன்னு இல்லாம ஆரம்பத்துல இருந்து ஒரு கிட்ட வந்து இப்ப நம்ம ஸ்கூல் போடுறோம் அப்படின்னா எடுத்த உடனே he can't write his 10th or +2 எக்ஸாம். ஸோ படிப்படியா தான் அவங்களோட கேஜி முடிப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம கொண்டு போறோம் ஒவ்வொரு கிளாஸா. அதே மாதிரி தான் குருங்கிறவங்க நீங்க வரும்போது ஆரம்பத்துல எதுவுமே தெரியாம வரும்போது அந்த எப்படி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும் என்ன அப்படிங்கிற அடிப்படையா உங்களுக்கு கிளியரன்ஸ் கொடுத்து ஒவ்வொரு நிலையா அடுத்தடுத்த நிலைக்கு வந்து உங்களை கொண்டு போறவங்க. அதே மாதிரி பிரெத் கோஆர்டினேஷன். பிரெத் கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம மத்த எல்லா விதமான பிசிக்கல் எக்ஸசைசஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எடுத்தோம்னாலும் பிரெத் கோஆர்டினேஷன்ங்கிறது ரொம்ப ரேரா தான் இருக்கும். ஆனா இந்த யோக கலையில மட்டும்தான் பிரீதிங்கையும் நம்ம மூவ்மெண்ட்டையும் நம்ம சின்க்ரனைஸ் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போவோம். இது எந்த அளவுக்கு நல்லபடியா அமையுதோ அந்த சின்க்ரனைசேஷன் பிரீதிங்கோட ஃபோக்கஸ் பண்ணி நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கலி பாடி மைண்ட் காம்னஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது நமக்கு வேணும்னா குருங்கிறவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஆதி காலத்துல பண்டைய காலத்துல எல்லாம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா இந்த குருகுல கல்வி முறை அப்படிங்கிறத வந்து கொடுத்திருந்தாங்க. சோ குருகுல கல்வி முறையில வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு இப்போ நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னா ஒரு டீச்சர் ஐ மீன் ஒரு ஸ்கூல்ல போய் நம்ம கத்துக்கிறோம், ஒரு காலேஜ்ல போய் கத்துக்கிறோம்,
மார்னிங் 8 o'clockல இருந்து ஆஃப்டர்நூன் 3 o'clock 4 o'clock முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடும். இந்த மாதிரி கிடையாது குருகுல கல்வி முறையில. சோ போகும்போது அங்கேயே ஸ்டே பண்ணி பழக்க வழக்கங்கள், நமக்கு தேவையான டிசிப்ளின்ஸ், எந்த விதமான கலைகளா கத்துக்கிறதா இருந்தாலும் அந்த குரு வந்துட்டு A to Z அங்க வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க. சோ அவங்க பிளேஸ்ல இருந்து நம்ம கத்துக்கும் போது நமக்கு அந்த டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப அழகாகவே வர ஆரம்பிக்கும். சோ ஆட்டோமேட்டிக்லி நம்மளோட அந்த லேர்னிங் ப்ராசஸும் பாத்தீங்கன்னா எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நல்லபடியா நடக்கும். சோ நம்ம கத்துக்கிறதுக்கு வந்து ஒரு யோகா பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறோம், குரு இருக்காங்க, நம்ம நார்மலா இது பண்ணா போதுமா அப்படின்னா அந்த இடத்துல அஷ்டாங்க யோகத்தோட படிநிலைகளை உள்ள கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அஷ்டாங்க யோகத்தோட படிநிலைகள்னு வரும்போது அதுல முதல் வருது இயமம் நியமம். அதுதான் வந்து முதல் 2 படிநிலைகள், ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸ். சோ இயமா நியமா ஆசனா பிராணாயாமா பிரத்யாகாரா தாரணா தியான சமாதி. இதுதான் வந்து 8 ஸ்டெப்ஸ் ஆஃப் யோகா, அஷ்டாங்க யோகா, 8 லிம்ஸ் ஆஃப் யோகா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 8 நிலைகளை நான் ஈஸியா அடைஞ்சிட முடியுமா அப்படின்னா, நான் யூடியூப் பாக்குறேன், ஃபேஸ்புக் பாக்குறேன் அப்படின்னா ப்ராக்டிஸ ஜஸ்ட் பார்ப்போம். சோ அது புரிதல் இல்லாம நம்ம செய்யும் போது நம்ம பாடியில கிராம்ஸ் வர்றதுக்கு, வேற விதமான இஷ்யூஸ் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஆனா இந்த படிநிலைகளை நம்ம ப்ராப்பரா செய்துட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்லி நம்ம ரீச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லபடியா இருக்கும். சோ இயமம் அண்ட் நியமம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் ரெஸ்பெக்ட், நமக்கு நாமே செய்துக்க கூடிய ஒரு சில கட்டுப்பாடுகள். இப்படிதான் இருக்கணும், நமக்குள்ள ஒரு வரையறைகள் போட்டு இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போறது. அண்ட் தென் நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு தீங்கு தீங்கு கொடுக்காம, எந்த விதமான கெடுதல்களும் கொடுக்காம நம்ம சுத்தி இருக்கிற சொசைட்டிக்கு நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிற இந்த ரெண்டுமே கம்பைன் பண்ணி வர்றதுதான் இயமா அண்ட் நியமா. செல்ஃப் எப்படி இருக்கும் அண்ட் நம்ம மத்தவங்களை சார்ந்து இருக்கிற போது எப்படி இருக்கும். சோ இந்த இடத்துல போய் பேசக்கூடாது, மற்றவர்களுக்கு ஏமாத்தக்கூடாது, ஒரு சின்ன அளவுல கூட வந்து மத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி எண்ணங்கள் இருக்கக்கூடாது. இது எல்லாமே சொல்லி கொடுக்கறதுதான் இயமா நியமம். சோ இந்த இயமங்கள் நியமங்களை நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி ஆசனங்கள் வந்து நமக்கு நல்லபடியாகவே வந்து வர ஆரம்பிக்கும். அந்த டிசிப்ளின் வரும்போது ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி பெட்டர். ஸோ ஆசனம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பிராணாயாமம். ஸோ பிராணாயாமம் இங்க நம்ம வந்து அஷ்டாங்க யோகத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா ஹத யோகா அப்படிங்கிறதையும் உள்ள கொண்டு வரும். ஸோ வாட் இஸ் ஹத யோகா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பண்ற ஆசனங்கள் வெறுமனே வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆசனத்துல நான் என்னோட கையை மேல தூக்குற மாதிரி இருக்கு அப்படின்னா வெறுமனே கை தூக்குறது மட்டும் கிடையாது. ஸோ இந்த கை தூக்குறது அப்படிங்கிற ப்ராசஸ்ல என்னோட மூச்சை நான் சின்க்ரனைஸ் பண்றேன், கோஆர்டினேட் பண்றேன். ஸோ வென் ஐ ஸ்டார்ட் டு டேக் மை ஹேண்ட்ஸ் ஆப், இன்ஹேல் ஹேண்ட்ஸ் அப். ஸோ அந்த இன்ஹேல்ங்கிற ப்ராசஸும் கை தூக்குற ப்ராசஸும் வந்து மேட்ச் ஆகும். ஸோ அது வந்து நமக்கு எங்க நடக்குதுன்னா யோகத்துல தான் நடக்குது, மத்த எந்த இடத்துலயும் இதை கொண்டு வரல. அதே மாதிரி மேல கொண்டு போயாச்சு. இப்ப நான் கொஞ்ச நேரம் கைகளை உயர்த்தி நிக்கணும் அப்படிங்கும் போது எக்ஸேல் பண்ணிட்டு நார்மல் பிரீதிங்ல கொஞ்ச நேரம் நான் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். மறுபடியும் கைகளை இறக்கும் போதும் அதே பிரீதிங்கை நான் கொண்டு வந்துதான் உள்ள கொண்டு வரேன். இதுதான் வந்து ஹத யோகா. பிரீதிங்க உள்ள நம்ம ஆட் பண்ணி நம்ம செய்யறோம் நம்ம பிராக்டிசஸ் எல்லாத்துக்கூடையும். சோ ஆசனா, சாரி, யமா நியமா ஆசனா பிராணாயாமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரத்யாகார தாரணா தியான சமாதி. இதெல்லாம் ஈஸியா எனக்கு வந்துருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. ஸோ ஒன் ஹூ பிலீவ்ஸ் இன் குரு, ஸோ குருவை நம்பி அவங்க கொடுக்குற நாலேஜை நம்ம ஃபுல்லா வந்து பயன்படுத்திக்கிட்டு அந்த ப்ராக்டிசஸ டெய்லி கன்சிஸ்டண்டா நான் செய்துட்டே வரும்போதுதான் என்னோட பிரத்யாகாரம் தாரணம் தியானம் சமாதி அப்படிங்கிறத நான் அடைய முடியும். சோ இந்த 4 நிலைகளையும் நான் அடையிறதுக்கு அதுக்கும் முன்னாடி இருக்க இந்த 4 நிலைகள், அதாவது நியமா நியமா ஆசனா பிராணாயாமா, இது எல்லாத்தையும் நான் எனக்குள்ள கொண்டு வர்றதுக்கு குருவோட துணை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. குரு இல்லாம கற்ற கல்வி வெறும் தண்ணில எழுதுறது மாதிரிதான், ஈஸியாவே வந்து கரைஞ்சு போயிடும். ஒரு குருட்ட நம்ம ப்ராப்பரா கத்துக்கும் போது ஆல்வேஸ் இது நம்மளோட நம்மளோட ஆள் மனசுல சப்கான்சியஸ்ல போயிட்டு அழகா ஸ்டோர் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து அழகா வந்து பயன்படுத்திக்க முடியும். ஸோ அதே மாதிரி இந்த இந்த பிராக்டிசஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எல்லாத்தோட அடிப்படை நம்மளுடைய எண்ணங்கள். எண்ணங்கள் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம யோகால சொல்லக்கூடிய முக்கியமான இது பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, பாசிட்டிவ் விஷயங்களை எப்பவுமே நினைங்க, அஃபர்மேஷன்ஸ் கொண்டு வாங்க. சார் அண்ட் மேம் 2 பேருமே அவங்க கிளாஸஸ் எல்லாத்துலயும் அடிக்கடி சொல்லுவாங்க, அஃபர்மேஷன் எப்பவுமே வச்சுக்கோங்க, பாசிட்டிவா வச்சுக்கோங்க அப்படிங்கிற வார்த்தைகளை அடிக்கடி சொல்லுவாங்க. இது நிஜமாவே உண்மை. வேதாத்திரியத்திலையும் வேதாத்திரி மகரிஷி வந்து இதே வார்த்தையை தான் சொல்றாங்க. எண்ணங்களே வாழ்க்கை, எண்ணங்கள் தான் வாழ்க்கை,
சோ நம்மளோட எண்ணம் எந்த அளவுக்கு உயர்வா, தூய்மையா, மேன்மையா இருக்கும், ஐ மீன் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இதுல இருக்கோ, அதை வச்சு ஆட்டோமேட்டிக்லி நம்ம லைஃபையும் வந்து நம்ம லீட் பண்ணி கொண்டு போக முடியும். சோ நான் யோசிக்கிறது தான் எண்ணங்கள், என்னோட தாட்ஸ் தான் வந்து என்னோட வார்த்தைகளா வெளியே வருது. இந்த வார்த்தைகள் தான் செயல் வடிவம் பெற்று அது ஆக்ஷனா மாறுது. இந்த ஆக்ஷன் பழக்கமாகுது, பழக்கம் வழக்கமாகுது, வழக்கம் வாழ்க்கையா மாறி போகுது. சோ என்னோட லைஃப் ரொட்டீன் அப்படிங்கிறது நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா நான் சும்மா காலையில எழுந்தேன் போறேன் வர்றேன் அப்படிங்கிறது கிடையாது. டே ஸ்டார்ட் பண்ணும் போதே என்னோட எண்ணம் என்ன மாதிரியான இருக்கணும் அப்படின்னா தூய எண்ணமா, நல்ல எண்ணமா இருக்கணும். சோ இது எல்லாமே எனக்கு வேணும்னா அதுக்கு அடிப்படை ஒரு குரு தான். சோ ஒரு குருவோட கைடன்ஸ்ல இதை நம்ம கரெக்டா கொண்டு போகும்போது அவங்க வழிய வந்து பிளைண்டா சொல்லுவாங்க இல்லையா, சரணாகதி அடைஞ்சிடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குருவை நம்ம பியூரா நினைச்சு அவங்ககிட்ட வந்து நம்மள சரண்டர் பண்ணிட்டோம்னா அந்த குரு வந்து நம்ம ஒரு ஆத்துல இருக்கோம் அப்படின்னா அதை நம்மள மீட்டு வெளியில கொண்டு வர்ற படகு தான் வந்து அந்த குரு. சோ அங்க சேவ் பண்ற ஒரு ஜாக்கெட் தான் வந்து குரு. ஆட்டோமேட்டிக்லி எங்க இருந்தாலும் அவங்க ப்ரேயர்ஸ், அவங்க பிளெஸிங்ஸ், அவங்க தாட்ஸ் நம்மள வந்து முன்னேற்றி கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ குருவோட துணை இல்லாம நம்ம இந்த வாழ்க்கைங்கிற அந்த பயணத்தை வந்து கடக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமானது. ஸோ குருவை நம்பணும் அப்படின்னா நம்மளோட இது வந்துட்டு ரொம்ப நல்லபடியா அமைதியா பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ யோகா அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஸோ நம்ம ப்ராக்டிசஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா நானும் யோகா பண்ணேன் நானும் செய்வேன்னு சொல்லிட்டு 10ஓட 11 ஏதோ அப்படிங்கிற மாதிரி இல்லாம சின்சியரா இருக்கணும் நம்ம ப்ராக்டிசஸ். டெய்லி வந்துட்டு நம்ம எப்படி வந்து காலையில இருந்து சில ரொட்டீன்ஸ் நம்ம வச்சுட்டு இருப்போம். காலையில எந்திரிக்கிறோம் அப்படின்னா பிரஷ் பண்றதா இருக்கட்டும், தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், குளிக்கிறதா இருக்கட்டும், சில ரொட்டீன்ஸ் வந்து நம்ம மாத்த மாட்டோம். அது வந்து நம்ம வாழ்க்கையில வந்து டெய்லி இருக்கும். அதே மாதிரிதான் நம்மளோட யோகா பிராக்டிஸ் அப்படிங்கிறதும் வந்து நமக்குள்ள டெய்லி டெய்லி இருக்கணும். டெய்லி அந்த டெய்லிங்கிற வார்த்தையை சொல்றதே வந்து இதனாலதான் தினசரி தினந்தோறும் தினச்சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சில விஷயங்கள் நம்ம ஆயுர்வேதத்துல போகும்போது அந்த விஷயங்கள்லாம் டெய்லி நம்ம செய்துட்டே வரும்போதுதான் அந்த கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் நம்மள வந்து நல்ல நிலைக்கு கொண்டு போகும். ஸோ டெய்லி செய்யறதுனால என்ன பலன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டெய்லி டெய்லி யோகா நம்ம செய்துட்டே வந்தோம்னா நம்ம உடலும் மனமும் வளம் பெறும். வளம் அப்படிங்கும் போது நம்ம பினான்சியலி சொல்லும் போதுதான் நல்ல செழிப்பா இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தைகளை வந்து சொல்லுவோம். சோ பொருளாதாரம் அப்படிங்கிறது எனக்கு இருக்கணும் இல்லைங்கிறது தேவை கிடையாது. ஆனா உங்க உடல் மனம் ஆரோக்கியமா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி அந்த வளமை, அந்த வெல்த்னஸ் வந்து தன்னால நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா டெய்லி டெய்லி பிராக்டிஸ். ஸோ உங்களோட கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் உங்களை வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரும். அதே மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு குருட்ட போயாச்சு ஒரு விஷயத்த வந்து நம்ம கத்துக்கணும் அப்படின்னா 1 or 2 months 3 months கத்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் இருக்கிற நாலேஜை வச்சு நம்ம செய்துக்கலாம்ங்கிறது கிடையாது. ஒரு கடல். சோ குருங்கிறவங்களும் ஒரு கடல், யோகா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கடல். அதுக்குள்ள போய் நம்ம நீந்தி வெளியே வரணும்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த நம்ம கத்துக்கிட்டே தான் இருக்கோம். சோ அவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம கரெக்டா போகும்போது நம்மளுடைய அறியாமை அப்படிங்கிறது முழுசா போய் நம்ம நல்ல ஒரு தெளிவான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை வாழ முடியும். சோ இது மட்டும் தானப்பா இதை ஃபாலோ பண்ண போதுமா அப்படின்னு கண்டிப்பா கிடையாது. அபார்ட் ஃப்ரம் ஆல். சோ நம்ம யோகா மட்டும் செய்தா போதுமா அப்படின்னு கண்டிப்பா கிடையாது. யோகம்ங்கிறது நம்ம உடலுக்காக மனதுக்காக செய்வது. அதை தாண்டி யோகாவை தாண்டி வேற என்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம டெய்லி ரொட்டீன்ஸ்ல சில நடைமுறைகள் விதிமுறைகள் இப்படிதான் இருக்கணுங்கிற நடைமுறையை நம்ம கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படின்னா ஹானஸ்ட்லி சேயிங் இது கொஞ்சம் புவரா தான் போயிட்டு இருக்கு. என்ன கண்ட நேரத்துக்கு சாப்பிடுறோம், கண்ட நேரத்துக்கு தூங்குறோம், எல்லாமே வந்து இஷ்டத்துக்கு இஷ்டப்பட்ட டைமிங்ஸ்க்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கலாமான்னு கண்டிப்பா கூடாது. ஒரு ஒரு வரைமுறை வச்சுக்கணும் நம்ம. காலையில மத்தியானம் நைட்டு இந்த நேரத்துக்கு சாப்பிடுறோம் இப்படி சாப்பிடுறோம்னா இந்த மாதிரி தான் இருக்கணுங்கிற சில ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். அவுட் சைட் ஃபுட்ஸை வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அவுட் சைட் ஃபுட்ஸை தவிர்க்கணும்னு சொல்றதோட காரணம் என்னன்னா ஒண்ணு ஹைஜீன். ஸோ அவங்க செய்யற உணவுகள் வந்து எந்த மாதிரி இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியாது. நம்ம வீட்டுல செய்யறோம் அப்படின்னா பார்த்து பார்த்து குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும், இது வந்து சத்தான உணவா, இதுல புரோட்டீன்ஸ் இருக்கா, சரிவிகித உணவா இருக்கா அப்படிங்கிறத பார்த்து செய்வோம். ஆனா ஹோட்டல்ல செய்யும் போது வெளியில அவுட் சைட்ல நம்ம செய்யும் போது அதை வந்து எதிர்பார்க்க முடியாது. எந்த மாதிரி ஒரு இதுல செய்திருப்பாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. அதை தாண்டி இந்த யோகால சொல்லும் போது முக்கியமா சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து வீட்டுல வந்து ஒரு சாதாரண ரசம் சாதமா இருந்தா கூட அம்மா வச்சு கொடுக்குற ரசம் சாதம்
அவ்வளோ நல்லா இருக்கும், அமிர்தம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காரணம் என்ன? அம்மா வந்து அந்த குழந்தைக்காக வந்து அந்த ஒரு ரசத்தை ப்ரிப்பேர் பண்ணும் போது கூட அவங்க அவ்வளவு லவ்வோட பண்ணுவாங்க. சோ அது ஆட்டோமேட்டிக்லி நம்ம எடுத்துக்கும் போது அது வந்து நமக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்டு, அப்படியே வயிறு வந்து ஃபுல் ஆயிடும், ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். வேற இதே இதை நான் வெளியில இருந்து ஒரு ஏதோ சம்திங் கொண்டு வந்து சாப்பிடுறேன்னா அங்க செய்யற மாஸ்டரோட மனநிலைமை அப்படிங்கிறது இருக்கு. சோ அவங்க ஏதோ வீட்டுல சம்திங் கோவப்பட்டு வந்துட்டு சண்டை போட்டு வந்து அதே மென்டாலிட்டியோட அங்க பண்ணாங்க அப்படின்னா அந்த உணவுலையும் அந்த தாக்கம் அதிகமாகவே இருக்கும். சோ எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்க ஒரு ஃபுட்டை வந்து நான் ஆட்டோமேட்டிக்லி இன்டேக் பண்ற மாதிரி ஆயிடும். சோ அதுவும் வந்து நம்மளோட இமோஷனல் பேலன்ஸை வந்து அதிகமாகவே பாதிக்கும். அதனால உணவுல கண்டிப்பா கட்டுப்பாடு கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கணும். அவுட் சைட் ஃபுட்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து குறைச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது. முடியாத பட்சத்துல குறைச்சுக்கிறது ரொம்பவே பெஸ்ட். அதே மாதிரி எடுத்துக்கிற உணவு எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா பசிச்சாதான் சாப்பிடணும், பசி இல்லைன்னா சாப்பிடக்கூடாது. சோ இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா காலையில வந்து 8 மணி ஆயிடுச்சு, மத்தியானம் 12 மணி ஆயிடுச்சு, நைட் வந்து டைம் ஆயிடுச்சு, சோ சாப்பிடணும்னு சொல்லிட்டு வேலைக்கு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். திஸ் இஸ் அ வெரி ராங் திங். கண்டிப்பா இதை செய்யக்கூடாது. சோ பசி இருந்தால் மட்டுமே சாப்பிட வேண்டும், பசி இல்லைன்னு சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி சாப்பிடுற உணவை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா சாப்பிடுற உணவை நல்ல மென்னு திங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. சோ உணவை மென்று தின்ன வேண்டும், கூழாக்கி குடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் ஒரு வாய் உணவை எடுக்கிறேன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் சாப்பாடை உள்ள வச்சோமே டக்குன்னு வந்து உள்ள மெழுங்கிருவோம். அதை சூ பண்றது அப்படிங்கறத கான்செப்டே வந்து கடைக்கு இல்லாம போயிடுச்சு சொல்ல போனோம் இப்ப இருக்க கரண்ட் இதுல. இப்ப என்னோட பசங்களே சின்ன பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டிவி பார்த்துட்டு போன் பார்த்துட்டு மொபைல் பார்த்துட்டு சாப்பிடுறோங்கிற பேர்ல என்ன சாப்பிடுறோங்கிறதே தெரியாம சாப்பிடுறாங்க. அந்த மாதிரி வந்து கண்டிப்பா இருக்கக்கூடாது. சோ அந்த சாப்பிடுற உணவு எந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும்னா ஒரு வாய் உணவு உள்ள எடுத்தோம்னா கூட குறைந்தபட்சம் 10 ல இருந்து 12 முறை நல்லா சூ பண்ணி அதை நல்லா வந்து செமி சாலிடா ஒரு லிக்யூட் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம விழுங்கணும்னா நம்மளோட செரிமானம் டைஜஸ்டிவோட ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உம் உணவை சாப்பிடுறது ஐ மீன் அந்த சாப்பாட்டுக்கு நடுவுல தண்ணி குடிக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் எப்படின்னா இட் டிபெண்ட்ஸ். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ப்ரூஃப் வந்து ரிசர்ச்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பட் நம்ம பாடியோட இன்னர் மெக்கானிசம் என்ன நடந்துட்டு இருக்குன்னா நான் ஒவ்வொரு முறையும் உணவு உண்ணும் போதே பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஆட்டோமேட்டிக்லி கெமிக்கல் செக்ரேஷன் அப்படிங்கிறது வந்து இருந்துட்டு இருக்கும். நான் சாப்பிடுற உணவு செரிக்கணும் அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்லி அந்த கெமிக்கல் செக்ரேஷன் வந்து அந்த ஜூசஸா கன்வெர்ட் ஆகுறது தான் என்னோட ரத்தத்துல கலக்குது, எனர்ஜியா எனக்கு கிடைக்குது. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதிக அளவுல தண்ணி குடிச்சு அந்த கெமிக்கல் செக்ரீஷனை வந்துட்டு சுரக்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். சோ உணவு செரிமானம் ஆகாம ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆயிடுது நம்ம வயிற்றுக்குள்ளேயே தங்கிருது, அது கழிவுகளா மாறுது, கொழுப்பா மாறுது, பாடி வெயிட் போட ஆரம்பிக்குது. சோ இது எல்லாமே வந்து பேசிக் திங்ஸ் தான். நம்ம இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றோமா அப்படின்னா கிடையாது. அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், டெய்லி ரொட்டீன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஸோ என்ன மாதிரி இருக்கும், இது எல்லாமே தான் வந்து சேர்ந்தது யோக வாழ்க்கை முறை. ஸோ யோகாங்கிறது எல்லாருமே செய்யக்கூடியதுதான். அதே மாதிரி எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸா எல்லாருமே செய்ய முடியுமா அப்படின்னா ப்ராப்பர் ப்ராக்டிஸ். நீங்க தினந்தோறும் உங்களோட ப்ராக்டிஸை செய்துட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அதுல கண்டிப்பா மாஸ்டர் ஆகணும். ப்ராப்பரான குரு கிட்ட, ப்ராப்பரான எஜுகேஷன் சிஸ்டம்ல உங்க நாலேஜை நீங்க கேதர் பண்ணிட்டு த்ரூ த ப்ராக்டிஸ் அபியாசா. ஸோ அந்த அபியாசா இல்லை அப்படின்னாலே வந்து எதுவும் கிடையாது. ஸோ உங்களோட ப்ராக்டிஸை நீங்க தொடர்ந்து கன்சிஸ்டன்டா கண்டினியூஸா பண்ணிட்டே வரும்போது யூ வில் ரீச் அ குட் பொசிஷன் இன் யுவர் லைஃப். உங்க உடல் வந்து நீங்க சொல்றதை கேட்க ஆரம்பிக்கும், பிளெக்சிபிலிட்டி அதிகமாக ஆரம்பிக்கும். டெய்லி ப்ராக்டிஸ் இருந்துட்டே இருக்கும் போதே ஆட்டோமேட்டிக்லி பாடிக்குள்ள பாத்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன்ங்கிறது ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ எல்லாமே நல்லா நடக்கும் போது நம்மளுடைய நோய்கள் எல்லாமே தன்னால வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு வந்து எல்லாருமே எனக்கு இப்ப சம்திங் இப்ப எனக்கு வந்து பிபி இருக்கு, ஹை பிபி இருக்கு, ஆர் டயபெட்டிக் இருக்கு, ஆர் எனக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு, நான் போய் ஒரு காமனான ஒரு யோகா சென்டர்ல போயிட்டு ஒரு குரூப் யோகா எடுக்கலாமான்னா அது தவறான விஷயம். சோ நீங்க வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படிங்கும் போது ஒரு குருட்ட ஒரு தெரபிஸ்ட நீங்க போறதுக்கு முன்னாடி உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் முழுசா சொல்லிட்டு சோ உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுங்கிறத அவங்க ஸ்பெஷலைஸ்டா வந்து மாடிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. எல்லா விஷயங்களும் அங்க நம்ம புஷ் பண்ணி எடுத்துக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது நம்ம பாடிக்கு அக்செப்ட் ஆகும் ஆகாது அப்படிங்கிறது இருக்கு. அது நெகட்டிவான இம்பாக்ட கொண்டு வந்து கொடுக்கும். அதனால எல்லாருமே எல்லாமே செய்யலாமான்னு கண்டிப்பா கூடாது. உங்களுக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் இல்ல, நீங்க ஒரு ஆரோக்கியமான உடலை வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா
தாராளமா எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணலாம். அதை தாண்டி எனக்கு ஏதோ பிரச்சனைகள் உடம்புக்குள்ள இருக்கு, சம் டிசீசஸ் அது கிரானிக்காவோ அக்யூட்டாவோ இருக்குங்கிற பட்சத்துல ப்ராப்பரான ஒரு குருட்ட போய் உங்களோட பிரச்சனைகளை நீங்க சொல்லி அந்த டிசீசஸ நீங்க சொல்லி அது என்னவா வேணாலும் இருக்கும். பிசிக்கல் லெவல்லயும் இருக்கலாம், மென்டல் லெவல்லயும் இருக்கும். ஸோ அதற்கான ப்ராப்பரான கைடன்ஸை நீங்க வாங்கிட்டு உங்க யோகா பிராக்டிசஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை ரொம்ப நலமா இருக்கும். சம்திங் ஏதோ கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா குருவோட முயற்சியோட உங்க பிராக்டிசஸ நீங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்லி உங்க ப்ராப்ளம்ஸ் வந்து நல்ல ரெடியூஸ் ஆகுறத நீங்க பாப்பீங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பாடியிலையும் உங்களோட மைண்ட்லயும் தெரியறத பாப்பீங்க. யோகாவோட முக்கிய நோக்கமே பிரீதிங்க வந்து நம்ம கோஆர்டினேட் பண்ணி செய்யறதுனால ஆட்டோமேட்டிக்லி உடம்புக்கு வெளிப்புறம் தெரியிற உடம்புக்கு மட்டும் கிடையாது, உள்ள தெரியிற இன்னர் ஆர்கன்ஸோட செயல்பாடு நல்லா இருக்கிறதுக்கு, உங்களோட பிரீதிங் கண்ட்ரோல் ஆகுறதுக்கு, பிரீதிங்க அதிகப்படுத்துறதுக்கு, பிரீதிங்கோட கெப்பாசிட்டியை அதிகப்படுத்துறதுக்கு எல்லா பிராக்டிஸுமே நம்ம யோகால எல்லாமே கம்பைன் பண்ணி சேர்ந்து வந்தது. அதனால எல்லாருமே யோகா செய்யணும். யோகா பத்தின விழிப்புணர்வை மக்களுக்கு கொடுக்கணும். நம்ம எல்லாருமே யோகா டீச்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து முடிஞ்ச வரைக்கும் நிறைய கேம்ப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி பப்ளிக் பப்ளிக் மத்தியில யோகா பத்தின ஒரு அவேர்னஸ் இப்பவே நல்ல அவேர்னஸ் இருக்கு. ஸோ இன்னும் நம்ம நிறைய நிறைய அவேர்னஸ் கொடுத்து எல்லா மக்களையும் யோகா செய்யறதுக்கு மோட்டிவேட் பண்ணணும், எல்லாரையும் செய்ய வைக்கணும். ஸோ செய்ய வைக்கிறத தாண்டி வந்து அந்த அறியாமையில இருப்பாங்க, நான் இதுக்காக எல்லாம் நேரம் ஒதுக்க முடியாது, எனக்கு எங்க டைம் இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய புரிதல்கள் கொடுத்து நிறைய சப்சன்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ண வைக்கலாம். ஸோ இப்போ நம்ம நம்ம பேசுறது இந்த 100 டே டாப் சீரிஸ் இந்த லிங்க்ஸை வந்து நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அதை பத்தின ஐடியா இல்லாம இருக்கிறவங்க இந்த மாதிரி அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்லி அவங்க ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு யோகா ஃபீல்ட்ல இருக்கேன், என்னோட என்னோட யோகா இதை வந்துட்டு நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா என்னுடைய அப்பாவோ ஆறு ஒரு பெரியவங்க இருக்காங்க, இப்ப எங்க வீட்டுல இருக்க ஒரு சின்ன பையனை வந்து நான் பண்ண சொன்னேன் அப்படின்னா யோகா செய்யறதுக்கு வரமாட்டோம், ஏதோ சம் காரணங்கள் சொல்லுவாங்க. சோ அவங்களுக்கு நம்ம யோகாவோட பெனிஃபிட்ஸ் என்ன, இது செய்யறதுனால என்னெல்லாம் ஆகுங்கிறத தொடர்ந்து நம்ம சொல்லி புரிய வைக்கிறதன் மூலமாகவும் இந்த மாதிரி வீடியோக்களை பசங்களுக்கு பெரியவங்களுக்கு யாரு வந்து செய்ய நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போறாங்களோ அவங்க மத்தியில கொடுக்கும்போது ஒரு நல்ல விழிப்புணர்வு அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கலி இந்த யோகாவோட பலன் எல்லாருக்குமே போய் சேரும். ஸோ எல்லாருமே கண்டிப்பா வந்து யோகா செய்யுங்க, ஆரோக்கியமா வாழுங்க, நல்லபடியா இருக்கணும். அட்வான்ஸ்டு யோகா டே விஷஸ் டு ஆல். தேங்க்யூ so much for this opportunity and I show my wholehearted gratitude and pranams to my gurus, Dr. Jayanti ma'am and Dr. Natarajan sir. And thanks for the opportunity to Manshi Institute. Thank you so much. Thank you.